சிவானா சொல்றீங்க? டே அருண், இப்போ என்னதான் பண்றது? டே அவ்வளோதானே, ஃப்ரீயா விடுறா. என்ன நீ பாட்டுக்கு ஃப்ரீயா விடுன்னு சொல்ற? அது ரொம்ப முக்கியமான மீட்டிங் தானே. இத்தனைக்கும் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி கிடையாது, இந்த ட்ரேடர்ஸ் பிரான்ச் தானே. ஆமா, பார்த்துக்கலாம். எப்படி பார்த்து பாருன்? ஏ ஆத்தி, இப்போ எதுக்கு நீ இதை நினச்சி டென்ஷன் ஆகிட்டு இருக்க? அதான் ரமேஷ் சார் இருக்கார்ல, அவர் பார்த்துப்பாரு. அவர் பார்த்துப்பாரு தான், இருந்தாலும் இந்த மீட்டிங் முக்கியம்னு சொல்லிட்டே இருந்தீங்கல்ல நீங்க. கவலைப்படாத, நாங்கள் வீடியோ காலை கனெக்ட் பண்ண சொல்லி நாங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணிக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரீயாக விடு சரியா? ஆமாம், இதுவும் நல்ல ஐடியா தான்டா. அப்படின்னா சரி. அம்மா, ஏதாச்சும் ப்ராஜெக்ட் ஏதாச்சும் வந்துச்சாமா? அதுவா? ஆமாம், ஏதோ ஒரு ஆடு கொடுத்துருந்தாங்களே, மறந்துட்டேன். அதான் லிப்ஸில் கூட பூசிக்குவீங்களே, லிப்ஸ்டிக்கா லிப் கிளாஸா, ஷைனிங்காக தெரியுமே, லிப் கிளாஸ். அதை பற்றின ஆடு தான். என்ன சொல்றீங்க? ஆமா, இதுக்கு ஏதாச்சும் ஷூட் எது இருக்கா? இதுக்கு ஷூட் எடுக்காமல் இருப்பாங்கன்னு நீ நினைக்கிற? ஆனா எப்படி அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்களா? நீங்கள் தான் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணணும். அது சரி சரி, அப்பனா நாங்க அதை பாத்துக்கிறோம், நீங்க அதை பாத்துக்கோங்க. அப்புறம் என்ன சிவானா, இன்னைக்கு சமைக்க போறீங்களாமே? சொல்லிட்டானா? சொல்லிட்டாங்க. சரி, அதான் தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் என்ன, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் முடிச்சுட்டு கூப்பிடுறோம். நானும் வரட்டுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அட போ சிவானா, நீ இவ்வளவு மாதிரியே பண்ற. அட்லீஸ்ட் சும்மா நீங்க தான் பாக்குறேனே நீங்க எப்படி சமைக்கிறீங்கன்னு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சரி, ரேஷ்மா என்ன பண்ற? நான் சொல்ல மாட்டேன்ப்பா. ஹே ஆத்தி, நீங்க மட்டும் சொல்ல மாட்டீங்களா என்ன செய்ய போறீங்கன்னு? எனக்கு கூட்டிட்டு போக மாட்டீங்களா? அது உங்களுக்கு ஸ்பெஷலா சர்ப்ரைஸா பண்ணணும்னு நினைக்கிறோம். அதான் எனக்கு தெரிஞ்சு போச்சே. என்ன சமைக்கிறோன்னு தெரியாதுல்ல? ஆமா, இப்ப சொல்லுவீங்களா மாட்டீங்களா? சாரி, சொல்ல முடியாது. அப்படியா? நானும் ரேஷ்மா என்ன பண்றேன்னு சொல்ல மாட்டேன். என்ன பண்ற? அவன் கேக்குறான்ல, சொல்லிட்டு போடி. நீங்க சொல்றீங்க ரெண்டு பேரும். ஏ ஆத்தி, அதுவும் எதுவும் ஒண்ணா? கைய விடுறியா இல்ல முன்ன நடந்துச்சு அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணட்டுமா? ஐயோ, நீ கிளம்புமா தாயே, நீ கிளம்பு. அது அந்த பயம் இருக்கட்டும். ஏ ஆத்தி, சாரி, எனக்கு அது கேட்கல. ஏய் சொல்லிட்டு போ. சரி விடுறா, ஏஞ்சி வந்தா பாத்துப்பியா? சரி வா, வந்து உட்காரு, ஏன் நின்னுட்டே இருக்க? என்ன மச்சான், ஆத்தி மேல கோவமா? சேச்சே இல்லடா, இதுல என்ன இருக்கு, அவ சும்மா விளையாடிட்டு போறா. கவலைப்படாத, கண்டிப்பா இப்ப ரேஷ்மா அமுச்சு வைப்பா. என்னடா சொல்ற, உண்மையாவா? ஆமா, நீ வேணா பாரு. டே, அவகிட்ட எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி பேசுறதுன்னே தெரியலடா. ஒரு மாதிரி எப்படி சொல்றது, தயக்கமா இருக்கு. டே மச்சான், ஃபர்ஸ்ட் இப்போ நீ அவ கூட தனியா தான் இருக்க, அவன் உன் கூட இருக்கும் போது சேஃபா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணவை, அதுவே போதும் அவளுக்கு. அது எப்படிரா? எருமை காலு விடு மச்சான், காலு தானே. டேய் டேய், அதை விடுறா, நீ சொல்லுடா. சிம்பிள் மச்சான், அவ உன் கூட இருக்கும் போது அவளா இருக்க விடு. நாம தேவையில்லாம நீ அப்படி பண்றது நல்லா இல்லை, இப்படி பண்றது நல்லா இல்லைன்னு சொன்னோன்னு வச்சுக்கோயேன், அவங்களுக்கு அதுலயே ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்கள அவங்க இஷ்டத்துக்கு விட்டு நீ அவங்க கூட இருந்து சப்போர்ட்டா இரு, அதுவே போதும். ஆமாண்டா, அவ எப்படி சொல்றது, என்கிட்ட பழகும் போது எதுலையாச்சும் நான் தப்பா நினச்சி போனோன்னே தயங்குறான்னு நினைக்கிறேன். பத்தியா, பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். அந்த தயக்கத்தை மட்டும் எப்படியாச்சும் போக்கிடு, அப்புறம் என்ன, எல்லாம் ஸ்மூத்தா போகும். மச்சான் நீ ஸ்மார்ட்ரா. அப்படியாங்க சார்? உங்களவுக்கு எனக்கு கேம்ல அந்த அளவுக்கு ஸ்மார்ட் கிடையாதே. அவ்வளவுதானே மச்சான், நான் சொல்லித்தரேன் உனக்கு. சரிடா லூசு. சரி, ஆர்த்தி தான் நான்வெஜ் சாப்பிட மாட்டாளே, அதுக்கு என்ன பிளான் பண்ணி வச்சிருக்க? அதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன், கிச்சன்ல சமைக்கும் போது சொல்றேன் பாரு. ஓ, அப்ப ஏதோ சர்ப்ரைஸ் இருக்கு அவளுக்கு. சிவா, ஹே ரேஷ்மா. நீங்க கூப்பிட்டீங்கன்னு ஆண்டி சொன்னா, அதனால தான் வந்தேன். என்னாச்சு? டே அங்க பேர் சைடுல சூப்பர் வியூவா இருக்கு, அங்க கூட்டு போய் பேசு போ. தேங்க்ஸ்டா மச்சான், இதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, மூட்டு கிளம்பு. ரேஷ்மா, ஆமா நான் கூப்பிட்டேன், என் கூட வா ஒரு நிமிஷம். அட வா சொல்றேன். இந்த வியூ சூப்பரா இருக்குல சிவா. தெரியும், அதனால உன்னை கூப்பிட்டு வந்தேன். செம்மையா இருக்கு, நல்லா காத்து வருதுங்க. ஆமா, உன்ன மாதிரியே. என்ன? இல்ல,
நீயும் அழகா தானே இருக்க, அதை சொல்ல வந்தேன். சாரி, ஏதோ தப்பா சொல்லிட்டேனா? இல்ல இல்ல இல்ல, நீங்க இப்படி பேசுறது இல்லையா, அதான் திடீர்னு ஷாக்கா பார்த்தேன். ஓ சரி சரி, தப்பா எடுத்துக்கல தானே? இல்ல இல்ல, ரொம்ப தேங்க்ஸ் சிவா. எதுக்கு? நான் என்ன பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணலையே. இல்ல, எப்பயுமே நான் தனியா விடாம பாத்துக்கிறீங்களா, அதுக்கு. அதனால என்ன ரேஷ்மா, நான் எப்பயும் உன்னை தனியா விட மாட்டேன். தேங்க்ஸ் சிவா. என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல, ரொம்ப தேங்க்ஸ் சிவா. என்னை இங்க கூட்டு வந்துட்டு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. எப்பயும் இந்த மாதிரி கொஞ்சம் ஜில்லுன்னு ஸ்மூத்தா காத்து நம்ம மேல படக்குள்ள ஒரு ரிலாக்ஸா இருக்கும்ல. ஆமா, எனக்கும் அப்படிதான் இருக்கும், எல்லாத்துக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அப்படிதான் இருக்கும். எனக்குலாம் இந்த மாதிரி காத்து படக்குள்ள அப்படியே மனசே லேசாகிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். சில நேரத்துல மனசுல கதெல்லாம் வெளில வரும். அப்படியா? அப்படின்னா என்னை பத்தி என்ன நினைக்கிற? என்ன? இல்ல, என்னை பத்தி என்ன நினைக்கிறேன்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். சிவா, நான் ஃபர்ஸ்ட் பிரீத்தி கூட இருக்கும்போது உங்களை யாரையுமே பிடிக்காது. உங்களை தான் தப்புன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நான் தான் தப்புன்னு. இப்போ எல்லாம் மாறிடுச்சு. நீங்க எப்படி எனக்கு சப்போர்ட்டா இருக்கீங்க, அது எனக்கு பிடிச்சிருக்கு. என் மேல கேரிங்கா இருக்கீங்க, எனக்கு பிடிக்கும் உங்களை. எக்ஸ்பெஷலா ஆர்த்தி நிக்கியும். ஏன்னா நான் உங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா, ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன் பிரீத்தி கூட சேர்ந்துக்கிட்டு. வர்ஷா அவங்களாம் என்கிட்ட பார்த்ததும் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எனக்கு எடுத்ததும் ஒரு நல்ல பாண்ட் அவங்க கிட்ட கிடைச்சது. ஆனா நிக்கி ஆர்த்தி அப்படி கிடையாது. அவங்க கிட்ட அவ்வளோ மோசமா நடந்துக்கிட்டேன், ரொம்ப கேவலமா நடந்துக்கிட்டேன் உண்மையை சொல்லணும்னா. அப்படி இருக்கும்போதும் இப்போ என்கிட்ட அவங்க நல்லா பாசமா இருக்காங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ பாருங்க, என்னை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க, நீங்க இருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஒரு உண்மையை சொல்லிட்டோம்னா சிவா, உன்னெல்லாம் தூங்க போறதுக்கு முன்னாடி நாளைக்கு அவங்க எப்படி பழி வாங்கணும்னு தான் நான் தூங்குவேன். சீரியஸா பிரீத்தி கூட பேசிட்டு. ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லை, உங்க கூட தான் பேசிட்டு தூங்குறேன்னா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. எதை பத்தி நினைக்கிறது இல்லை, எதுவும் கெட்டது எதுவும் நினைக்கிறது இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் ரேஷ்மா. என்ன தேங்க்ஸா? நீங்க எதுக்கு சொல்றீங்க? நான் தான் சொல்லணும். இல்ல, எங்களை பத்தி இவ்வளோ நல்ல விதமா நினைச்சிருக்கல, அதான். உண்மையை சொல்லணும்னா நான் வர்ஷாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அவள் தான் என்கிட்ட வந்து பேசினான் ஃபர்ஸ்ட். சொன்னான். நீங்க எப்படி இப்படி ஒத்துமையா இருக்கீங்க, எனக்கு அது புரியல. உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவம் வராதா? யார் சொன்னா? பயங்கரமா கோவம் வரும், பயங்கரமா சண்டை போடுவோம். அப்படி எப்படி ஒத்துமையா இருக்கீங்க? ஹே, சண்டை வரும், கோவம் வரும், எல்லாம் தான் வரும். அதுக்காக அவன் என் ஃப்ரெண்டு இல்லைன்னு ஆயிடுமா? அதனால நாங்க பேசிடுவோம் திரும்ப. எனக்கு ஒரு டவுட் சிவா. கேளு. இப்போ ஆத்தி நிதிஷாவை திட்டினா நிக்கி கோவம் வராதா? கண்டிப்பா வராது. இல்ல, எப்படி இருந்தாலும் கோவம் வரும்ல. என்னோட ஆளு எப்படி நீ எப்படி சொல்லலாம், கோவம் வராதா? அவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சிங்க, அதனால நிக்கி பெருசா கோவப்பட மாட்டான். ஏன், நிக்கியே அருண் ஏதாச்சும் சொன்னா கூட ஆர்த்தி கோவப்பட மாட்டான். அதெல்லாம் ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் தான், அது புரிஞ்சுக்கிட்டாலே போதும். எல்லாத்துக்கும் எல்லார் மேலேயும் உரிமை இருக்கு, அதனால உரிமையா பேசுறாங்க. அப்ப நானும் உரிமை எடுத்துக்கிட்டா இது சொல்ல மாட்டாங்க தானே? ஒரு வேதியியல் மாற்றம் எனக்குள் உன்னை கண்டால் ஏதோ நடக்கிறதே. இடையில் ஊர்வலம் செல்ல என் விரல்கள் ஏனோ துடிக்கிறது. காதலையே ஐயோ, சாரி சிவா. ஹேய், பரவாயில்ல. ஐயோ கடவுளே. அப்பா, ஒர்க் அவுட் ஆகுது. டேய் மச்சான் அருண், டேய் என்ன மச்சான், நீ கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. என்னடா சொல்ற? ஆமாண்டா மச்சான், ரேஷ்மாக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னா தெரியுமா? என்னடா சொல்ற? அதுவா, சில பிளேஸ்ல இருக்கும்போது தான் உண்மைகள்லாம் தானா வெளில வரும்னா. என்னை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்டேன். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, பிடிக்குன்னு சொன்னாடா. அப்புறம் என்ன, எப்போ ப்ரப்போஸ் பண்ண போற? கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் போட்டும். பயமா இருக்கு, டக்குன்னு போய் சொல்லிட்டேனா அப்புறம் பேசாம போயிட்டானா. சரி சரி, விட்டுறாத சரியா? தேங்க்ஸ்டா மச்சான்.
பாத்தியா, இந்த மாமாக்கு ஒரு ஐடியா கொடுத்தியா? உனக்கெல்லாம் கொடுக்குற. அட மாமா, இவன் தனியா பேசணும்னு சொல்லிட்டு இருந்தான். அதான் அந்த ஸ்பாட் நல்லா இருக்குன்னு தோணுச்சு, அதனால சொன்னேன். எங்கடா? ஹே நிதிஷ், நீ எதுக்கு கேக்குறன்னு எனக்கு தெரியாதா? ஓ, சார் மட்டும் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவாரு. டேய் இருங்க, இங்கே தான் மேலே சைடில் பாருங்க, பால்கனி இருக்குல்ல, செம்மையாக இருக்காங்க. நின்றுட்டு இருக்கும்போதே நல்லா காற்று வந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஓ, அப்போ நானே ஆளை கூப்பிட்டு போக வேண்டியதான். ஆனால் வரமாட்டாங்கன்னு தோணுதே. ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு பாரு மாமா, அப்புறம் பேசுவியா? ஏய் இரு, அது என்னது? என்னடா மச்சான் உன் கழுத்துல? இங்கேயா? இல்லையே, ஒன்றும் இல்லையே. அது எப்படி? நான் எங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீயே கரெக்டாக கை வைக்கிற? இல்லை மச்சான், எதர்ச்சியாக தான் வச்சேன். ஏ அருண், பொய் சொல்லாத. டேய் அவன் பொய் சொல்றான்டா, ஏதோ கடிச்ச மாதிரி இருக்கு. பூச்சி கடிச்சிருச்சு. எனக்கு தெரியும், அந்த பூச்சி பேரு ஆர்த்தி தானே. ஏய் மச்சான், டேய் போதும்டா போதும். டே மச்சான், எங்க கூட தானே இருந்த, எப்படிடா இதெல்லாம்? டே அது டேய் நான் சொல்றேன்டா, மீட்டிங் விஷயமா இவன்ட்டு பேச போனானா, அப்ப இவனும் ஆர்த்தி பேசிட்டு இருந்தாங்க. அப்பதான் ஏதாச்சும். புரியுது. அட போங்கடா, உங்களுக்கும் நடக்கும்ல, அன்னைக்கு இருக்கு. எங்க நடக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. டே எனக்கு ஒரு ஐடியா. அந்த பால்கனிக்கு ஒவ்வொரு ஜோடியாக கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலாம், சரியா? டேய் சூப்பர் ஐடியாடா. ஏய் என்னப்பா பண்றீங்க? சமைக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன், பசிக்குது. அவ்வளோதான், எல்லாரும் வந்துட்டாங்க. இனிமே இங்கே நின்று நம்மளால பேச முடியாதுடா. எப்படியோ வேலை முடிஞ்சு, சரி வாங்க போலாம். டேய் மச்சான், புரியுது, நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். என்ன இவ்வளவு செஞ்சு வச்சிருக்கீங்க? பார்க்கவே சூப்பரா இருக்கே. சீரியஸா சொல்றேன், இத பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு பொடி அப்படி இருக்கு. ஏய் இருங்க, ஃபுல்லா நான்வெஜ்ஜா இருக்கு. ஆர்த்தி சாப்பிட மாட்டாளே. அதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு ஆர்த்தி நான்வெஜ் சாப்பிட போறா. என்ன உண்மையாவா? அப்ப சூப்பர் ஆர்த்தி. சாப்பிடு. ஐயோ இங்க பாரு, நான் பேச வேணாமேன்னு பாக்குறேன். ப்ளீஸ், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. என்ன பிடிக்காது? எப்படி சாப்பிடுறது நான் சொல்லி தரேன், என்ன பார்த்து கத்துக்கோ. ஆமா, எனக்கு தெரியாதது ஏதாச்சும் இருக்கா? இப்போ உன்கிட்ட கேட்டாங்களா? போங்க, அப்படின்னா எனக்கு சாப்பாடே வேணாம். ஏய் இருடி. போ, இதுல எனக்கு எதுவுமே பிடிக்காது. விக்ரம், ஏய் எனக்கு பிடிச்ச மஷ்ரூம் நூடுல்ஸா? எப்படி, நல்லா இருக்கா? அருண் நீயா செஞ்ச? ம், அப்ப சூப்பரா இருக்குமே. அப்போ அண்ணா எனக்கு இல்லையா? அதானே, எனக்கும் வேணும். என்ன அப்ப இதெல்லாம் என்ன பண்றது? நாங்க இதையும் சாப்பிடுவோம், அதையும் சாப்பிடுவோம். சரி எல்லாத்துக்கும் சேர்த்து தான் பண்ணியிருக்கேன், நல்லா சாப்பிடுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க, அப்புறம் நாங்க சாப்பிட்டுக்கிறோம். உண்மையதான் சொல்றீங்களா? அப்புறம் மிச்சம் இல்லைன்னா எங்களை கேட்க கூடாது. ஆமா, நானும் நல்லா சாப்பிடுவேன். எங்களுக்கு கவலையே இல்லை, நல்லா சாப்பிடுங்க. ஓ, அப்போ உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு. ஆமா அம்மியா சிஸ்டர், எப்படியாச்சும் இதில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி நிதிஷ் சார்ட்ட நல்ல பேர் வாங்கணும். அவ்வளோதானே, நீ முடிச்சுட்டு எல்லாத்தையும் காப்பி பண்ணி ஒரு பென்ட்ரைவில் கொண்டு வா. நான் அதை சரி பண்ணி பார்த்துட்டு சூப்பராக பண்ணி கொடுக்குறேன், சரியா? உண்மையாக சொல்கிறீங்க? அட ஆமாம், நான் தான் சொன்னேன்ல உனக்கு மறைமுகமாக ஹெல்ப் பண்ணுவேன்னு. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். அப்படின்னா சரி, நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கொண்டு வந்து தரேன். அப்புறம் ஷூட்டிங்லாம் வர பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க, அது ஏதோ கஷ்டமாக இருக்குமா என்ன? சே அதெல்லாம் பெருசாக கஷ்டமாக இருக்காது, அதில் உங்களுக்கு வேலையே இல்லை. என்ன வர ஆக்ட்ரஸ்க்கு ஒரு ஆள் போடுவாங்க, அவங்கள சேஃபாக பார்த்துக்கிட்டா போதும். ஓ அப்படியா? அப்படின்னா சரி நான் போய் ஒர்க் பண்ணுறேன். சரி. என்ன ரம்யா, ஹெல்ப் பண்ண போறியா என்ன புதுசாக நல்லதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கு? அட நீ வேற பிரீத்தி, யார் சொன்னா நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு? அந்த பென்ட்ரைவை வாங்கி என்ன சொதப்ப முடியுமோ அதை சொதப்பி விட்டுருவேன், அதுக்கு தான் கேட்டேன். எப்படியும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொதப்பலான்னு பார்த்தா நம்ம இங்கேருந்து வெளில போனோம், நம்மளை பார்த்துருவாங்க. ஸோ அதான் இதில் கை வைக்கலான்னு. இவ்வளோலாம் நிதிஷ் திரும்பி கூட பார்க்க மாட்டான். நல்லா யோசிச்சுப்பார், இவ்வளோ வச்சு யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு இந்த கம்பெனியில் எல்லாத்தையும் குழப்பி விடணும். அதுக்கு தானே நாங்கள் வந்திருக்கேன். அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாமே. டே அருண், இருக்குடா உனக்கு.